ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் பாவக்காய் நம்ம செஞ்சோன்னா எப்படியுமே வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அதோட கசப்பு தன்மை தான். அப்படி கசப்பே இல்லாமல் சூப்பராக வறுவல் பார்க்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அது இது கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா சோள மாவு இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். இது போட்டு ஊற வைக்கிறதுக்கு தான். சோள மாவு கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, தயிர், இதை போட்டு முதல்ல நம்ம நல்லா கிளறி ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுருவோங்க. மஞ்சத்தூளும் உப்புலையும் ஊறுறப்பயே அதில் இருக்க கசப்பு தன்மை பாதி போயிடும். இப்போ வறுக்கிறப்போ இன்னுமே சூப்பராகிடுங்க. யாருமே பாவக்காய் வேணான்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் எண்ணெயில் பொரிக்க போகிறேன். நான் ஃப்ரை பண்ணுறேன். இதை நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வறுவல் போல் செய்யாமல் பொரியல் போல் கூட செஞ்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். யாருமே பாவக்காய் வேணான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.